மகனோ, மகளோ இங்க இல்ல. அவங்கனால இந்த விஷயம் பண்ண முடியல. இன்னொன்னு அவங்களுக்கு நேரம் இல்ல அப்படிங்கிறதுனால வந்து அவங்களே அந்த பரிகாரத்த பண்றாங்க. இது சரியா மேம்? இல்லைங்க. நம்முடைய குழந்தையாக இருந்தாலும், அவர்களுடைய கர்ம அமைப்பு, அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய வாழ்வியல் முறைகள்ங்கிறது வேறங்க. ஸோ, அவங்கவங்களுடைய பிரச்சனைகளுக்கு அவங்கவங்க தான் பரிகாரம் பண்ணணும். நம்மளது எப்படின்னா, மேம் அதாவது இப்போ ஒரு குழந்தை வந்து சைக்கிள் ஓட்டணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்க சைக்கிள் வாங்கி குடுக்கலாம். நல்லா புடிச்சு பக்கத்துல நின்னுக்கலாம். பட் அந்த பெடல அமுத்துறது அந்த குழந்தை தான் செய்யணும் இல்லைங்களா? அதே மாதிரி தான் மேம். இந்த நேரமின்மை அப்படின்னு சொல்றது, இது எந்த வகையிலுமே ஒத்துக்கவே முடியாத ஒரு விஷயம். நீங்க சாதாரணமா பாருங்க மேடம். நமக்கு வந்து 24 மணி நேரம் இருக்கு ஒரு நாள்ல. 24 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்குனது போக கூட மீதி நெறைய நேரங்கள் இருக்கு இல்லைங்களா? இப்ப நான் சொன்ன பரிகாரம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டமோ, ரொம்ப நேரம் எடுத்து பண்றது அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்க. இப்ப நான் அந்த ஒரு பொன்மைட் கண்ணின்னு ஒண்ணு சொன்னேன் இல்லைங்களா? மேம் நான் ஜோதிடம் வந்து பார்க்க வந்த ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இப்ப வரைக்கும் அந்த ஒரு பதிகத்த நான் குடுத்துட்டே தான் இருக்கேன். இந்த பதிகத்த உருவாக்குனது வந்து நான் கிடையாது. ஓகேங்களா? அப்போ இத உருவாக்குனது யாரு? ஒரு சித்தர்.